தொழிலை பத்தி இந்த கைரேகையில தெரிஞ்சுக்கணும்னா கீழே இந்த உள்ளங்கையில இந்த மணிக்கட்டுல இருந்து ஒரு ரேகை நீளமா சனிமேட்டை நோக்கியோ சூரிய மேட்டை நோக்கியோ குருமேட்டை நோக்கியோ போகும். அதை தனரேகைன்னு சொல்லுவாங்க. அந்த தனரேகை அதாவது கங்கரமேட்டில இருந்து ஏறக்கூடிய அந்த ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை இரண்டையும் தாண்டி குருமேட்டில் சென்று நின்றால் அவர் நீதி சாஸ்திரம் கற்ற ஒரு நீதிபதியாகி செல்வம் புகழ் இதெல்லாம் அவருக்கு இருக்கும். அல்லது அட்லீஸ்ட் ஒரு பெரிய நல்ல பிரபலமான வழக்கறிஞராவது இருப்பார். அதுலயாவது அவர் புகழ் பெறுவார். அதே மாதிரி புத்தி ரேகை இங்க இருந்து இந்த குருமேட்ல இருந்து குருமேட்டுக்கு கீழே தொடங்கி புதன் மேட்டுக்கு கீழே போய் முடிகிற அந்த நீளமான ஒரு கோடு தான் புத்தி ரேகை. அந்த புத்தி ரேகை கொஞ்சம் நேரா கோடு போட்ட மாதிரி நல்லா ஆழமா மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு திட சித்தம் உள்ளவர், எதுலையும் ஸ்ட்ராங்கா நிப்பாரு. அது போல பிசினஸ்ல பெரிய நிபுணரா இருப்பாரு. நிதானமா புத்தி வேலை செய்யும் அவருக்கு. அது மாதிரி அவரு நல்லா அந்த வேலையில ரொம்ப வெற்றி புகழெல்லாம் அடையக்கூடிய ஒரு நபரா இருப்பார். இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களை ரேகை சாஸ்திரத்தை வச்சு நம்ம பார்க்கலாம்.